ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி. வாக்கிய பஞ்சாங்கம் படி, அதாவது மகர ராசிக்கு நீ 7.5 முடியல, முடியும் தருவாயில் இருக்காங்க. அதாவது மார்ச் 6ஆம் தேதி இருந்துச்சுன்னா அதுவும் முடிஞ்சிடும். சனி வந்து 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வராது இருக்காரு. ஸோ ஒரு 7.5 வருஷமா புளிஞ்சு எடுத்து நடுத்தரம் நிற்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு கூட இருந்தவங்க துரோகம் பண்ணி, பிஸ்னஸ் லாஸ் ஆகி, வேலையிலையும் அவ்வளோ குடைச்சல் கொடுத்து, குடும்பத்திலையும் எவ்வளோ பிரச்சனை பண்ணி, இனி உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்கள் இருக்காங்க. ஐயா, அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ராசி மகர ராசி. ஸோ அப்படி இருக்க நம்ம நேயர்கள் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகளுக்காக ரொம்ப காத்திருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல போறீங்க? மகரம் எப்பவுமே ராசிகளிலேயே தனித்துவம் பெற்ற ராசி. அதற்கு என்னால ஒரு 100 காரணம் சொல்ல முடியும். மற்ற ராசிகளுக்கும் மகரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அடிப்படையிலே தான் உழைத்து தன்னுடைய வேர்வையின் ரத்தமாக சிந்தி அதிலிருந்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அமைக்கக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள். மகரத்திற்கு 7.5 சனி போன வருஷம் திருக்கணிதப்படி முடிஞ்சிருச்சு. வாக்கியப்படி சனி ஈஸ்வரன் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் திருநள்ளாறுல ஃபாலோ பண்றாங்க. அதுபடி மார்ச் 6 தான் சனி பயிற்சி ஆகுது. 7.5 சனி முடிய போகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த சனி பகவான் விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு. 7.5 வருஷம் அவர் அடிச்ச அடி காயம் தழும்பு இதயத்துல இன்னும் மாறாமல் வடுவாக இருக்கிறது. அந்த ரணத்திலிருந்து மீண்டு கொஞ்சம் கூட வெளியிலே வராமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் 6 எதை வைத்து காத்து கொண்டிருக்கிறது? ஒண்ணு மட்டும் சொல்லுவோம். ஆண்டவன் ஒரு மனிதனுக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அவங்கள பெரிய ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்றாருன்னு அர்த்தம். சனீஸ்வரன் பாவ கிரகம்னு நம்ம சொல்றோம். அவர் தான் ஜீவ கிரகம். 10ஆம் இட ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அவர் தான். ஒரு மனிதனுக்கு ஜீவனம் பண்ணணுமே, மூச்சு காத்து யாரு? அவர் தான். நீங்க வச்சிருக்கக்கூடிய பங்களா கார் எல்லாம் இல்லாம நீங்க வாழலாம். மூச்சு காத்து இல்லாம 3 மினிட்ஸ் தான் மேக்சிமம் உயிர் உடம்பு விட்டு வெளியே போயிடும். அந்த அவர் தான் பிடிச்சு வச்சிருக்காரு. அப்ப எப்படி உங்களுக்கு கெடுதல் செய்வார்? ஒரு பாத்திரம் ப்ரொடியூஸ் பண்றீங்க, மேனுஃபேக்சர் பண்றீங்க, ரா மெட்டீரியலா இருக்கு. அதுல இருந்து அது செமி ஃபினிஷ்டு குட் ஆகி அதுல 400 டிகிரி ஹீட்டு போட்டு ஒரு -10 டிகிரி கோல்டு போட்டு எல்லாம் வெளியில வந்தா தான் பாத்திரம் தங்கம் எல்லாம் நகையா மாறும், யூஸ் பண்ணக்கூடிய பொருளா வரும். இதுதான் சனி பகவானும் உங்களை படுத்துறாரு. உங்களை ரா மெட்டீரியலா இருக்கக்கூடிய உங்களை பினிஷ்டு குட்டா மாத்துறாரு. இதற்கு அவருக்கு வாங்கிக்கிற பேரு சனினே. வாயில சனி உனக்கு. எப்படிப்பட்ட தெய்வம், எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார். அடிக்கும் போது வலிக்குது, அப்பா கூட தான் அடிக்கிறாரு, வலிக்குது. ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, வார்த்தையால உங்களை அடிக்கிறான் மேனேஜரு. ஏன் அவன் என்ன உத்தமனா? அப்போ தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய காரகத்துவத்தின் மூலம் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு அவனை உயர்த்த பாடுபடுகின்ற சனி பகவான். அந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியின் அதிபதியே கூட. இப்போ சனி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் உச்சம் தொடக்கூடிய வாய்ப்பு பிறப்பு ஜாதகத்துல. ஒண்ணு, இப்ப 7.5 சனி மாறுது கோச்சார ரீதியாக. 3ஆம் இடத்திற்கு வரும்போது முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம்னால என்ன முயற்சி எடுத்தாலும் பலிக்கும். இப்போ தவிர குருவுடைய பார்வை வேற வரப்போகுது ஜூன் 2க்கு பிறகு. அதுவும் சேர்ந்து நிறைய நல்ல பலன்களை தரும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு 30 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த ஆண்டு. தவிர வெளியில வந்தவருக்கு புதுசா பங்களா, காரு, கீ. இவன் வெளியில இருந்தா கூட அவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாட்டான். ஜெயில இருந்து வெளியே வரும்போது இவ்வளவு அவனுக்கு பரிசு கொடுக்குறாரு சனி பகவான். 3ல போய் உட்கார்ந்து நண்பர்களால யோகம், சகோதர சகோதரினால பலம், பார்ட்னர்ஷிப் கம்பெனினால பலம், இப்படி எல்லாம் நிறைய செய்கிறது. தன்னுடைய பிறப்பு ஜாதகத்துல ராகு சுக்கிரன் 9ஆம் இடத்துடன் தொடர்பு கொண்டால், அதாவது கன்னி இவோட தொடர்பு கொள்ளணும். சுக்கிரன் கன்னியில இருக்கக்கூடாது, நீச்சம். ராகு அந்த 9ல இருக்கலாம், ஆனா சுக்கிரன் கன்னியில இருக்கக்கூடாது, ஆனா தொடர்பு இருக்கணும்.
ஒரு மீனத்திலிருந்து சுக்கிரன் அவருடைய 7ஆம் இடம் பார்வையாக கன்னியை பார்த்தால், அல்லது 9ஆம் அதிபதியான புதன் ராசிநாதனான சனீஸ்வரனுடன் தொடர்பு கொண்டால், இப்பதான் அவங்களுக்கு ஜாக்பாட் நேரம். நீங்க எல்லாம் போடுறீங்களே யூடியூப்ல, ஜாக்பாட் உண்மையான ஜாக்பாட் அதான். இதற்கு அடுத்தபடியாக 2ஆம் அமைப்பு இதே சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ, அதாவது தனுசிலோ துலாத்திலோ உச்சம் பெற்றோ இல்ல தனுசில் இருந்தாலோ சரமாரியான யோகம் வரும். வியாபார ரீதியா, ரியல் எஸ்டேட் துறை, அரசியல், ஹோல்சேல் டீலர்ஷிப், விவசாயம், ஹோட்டல் அதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் உச்சம் தொடக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். சாதாரண கவுன்சிலரா இருந்தேன், என்ன வாங்க முடியும்? என்னால ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியுமா? கஷ்டம். 25 கோடி வேணும். மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவன் 500 கோடியை வச்சுட்டு 50 வருஷமா காத்திருக்கான். இந்த நிலையில உங்களை மந்திரி ஆக்கினா ஆவீர்கள், மந்திரி சபையில் அமருவீர்கள். அதை யாரு தரது, நிர்மாணிக்கிறது யாரு? தெய்வம். அந்த மாதிரி அமைப்பு தான் இப்போ மகரத்துக்கு வருது. அதை தான் நம்ம மகரத்துக்கு பிடித்தமான ராசிங்கிறதுனாலையும் விரிவா அதை பத்தி எடுத்து சொல்றோம். இதுவும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுணுக்கங்களில் ஒன்று. இந்த சுக்கிரன், இந்த சனி, இந்த ராகு, இந்த 3 பேர், அதை வர புதன், இந்த தொடர்புகள் எப்படி இருக்கணும்? ஆக 9ஆம் இடத்துடன் சுக்கிரனோ சனியோ தொடர்பு கொண்டாலோ, சுக்கிரனோ ராகுவோ தொடர்பு கொண்டாலோ, சனி 10, 12 இருந்தாலோ, புதன் 9ஆம் அதிபதி சனியுடன் தொடர்பு கொண்டாலோ, இவர்கள் அடையக்கூடிய வெற்றி நிலையான வெற்றியாக இருக்கும். இதுவரை யாரும் பார்த்திராத உயரத்தில் இருக்கக்கூடிய வெற்றியாக இருக்கும். இத பிறப்பு ஜாதகத்துல இதை பத்தி சந்தேகம் இருக்குன்னா நம்மளை தொடர்பு கொண்டு, வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி சொல்லலாம். ஆனா ஒண்ணு, நீங்க கன்சல்டேஷன் வரதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டு வராதீங்க. ஓப்பன் மைண்டோட வாங்க. இவர் இதை தான் சொல்லணும், அப்பதான் நல்ல ஜோசியர் அப்படின்னா நாங்க கெட்ட ஜோசியராகவே இருந்துட்டு போறோம். நாம நீங்க எதிர்பார்க்கிறத சொல்றதுக்காக இல்லை, உண்மையை சொல்றதுக்காக. அந்த உண்மையை சொல்லி அதற்கான தீர்வுகளையும் சொல்லுவோம். அதுதான் எங்களுடைய வேலையை தவிர, நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஒண்ணு, இப்படி இவர் சொன்னா நல்ல ஜோசியர், இவர் நெகட்டிவா சொன்னா ரொம்ப மோசமான ஜோசியர், அதை விட மோசமான ஜோசியரா இருக்கிறதுக்கு ஆனந்தப்படுறோம். யாரும் எங்க ப்ரோக்ராம் கம்பல் பண்ணி பார்க்க சொல்லுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம். ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் இல்லாதவர்கள் தயவு கூர்ந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்காதீங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள். நாங்க கமர்ஷியலுக்காக பண்ணல. கோடிக்கணக்கில் மக்கள் எங்கேயாவது எனக்கு ஒரு தீர்வு கிடைக்காதான்னு எண்ணி இயங்கக்கூடிய மக்களுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றோம். அவ்வளவுதான். ஆயா, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா மகர ராசி என்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. அது உங்களுடைய கருத்தையும் கேட்க விருப்பப்படுறேன். நல்லா கரெக்டாக இருக்கு. அவங்களோட நிறைய பேருக்கு இருந்த கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருந்தோம். அதுக்கான பதில் சொல்லியிருந்தீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். வணக்கம்.